சென்னையின் ஒரு சிறிய வீட்டில் லக்ஷ்மி தினமும் காலை எழுந்தவுடன் அருணுக்காக தேநீர் தயாரிப்பாள். ஆனால் அருண் எப்போதும் அவசரமாக வேலைக்கு கிளம்பி விடுவான். அம்மா லேட் ஆகுது, நான் போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு கதவை மூடி விடுவான். லக்ஷ்மி சிரித்தபடி, சரிப்பா, இரவு சீக்கிரம் வா என்பாள். ஆனால் இரவும் அவன் தாமதமாகத்தான் வருவான். ஒரு நாள் மழை அதிகமாக பெய்தது. மின்சாரம் கூட போய்விட்டது. அருண் வீட்டுக்கு வந்தபோது லக்ஷ்மி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அம்மா, இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். லக்ஷ்மி மெதுவாக சிரித்தாள். நீ வந்த பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும்பா. அந்த ஒரு வார்த்தை அருணின் மனதை உடைத்தது. அவன் முதல் முறையாக தனது லேப்டாப்பை மூடி வைத்து அம்மா அருகில் அமர்ந்தான். லக்ஷ்மி அவனுக்காக சூடான தேநீர் கொடுத்தாள். மழை சத்தம், மெழுகுவர்த்தி வெளிச்சம், அந்த அமைதியான நேரம் அருணுக்கு குழந்தை பருவ நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தது. அம்மா, நான் உங்களோட நேரம் செலவிடவே இல்லை என்று கண்கள் கலங்கினான். லக்ஷ்மி அவன் தலையை வருடி, நீ சந்தோஷமாயிருந்தா அதுதான் எனக்கு போதும்பா என்றாள். அந்த இரவு அருண் தனது வேலைக்கும் மேலாக குடும்பம் முக்கியம் என்பதை உணர்ந்தான். அதன் பிறகு தினமும் காலை அம்மாவுடன் தேநீர் குடிப்பது அவனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷமாக மாறியது.